மனசா எதுக்குமா இத்தனை இட்லி வச்சிருக்க? 2 இட்லி பத்தாதா? அதுல வடை வேற. சாப்பிடியா மனசா? அங்க இருக்கையில என்ன சாப்பிட்டியோ என்ன செஞ்சியோ உடம்ப பாரு எப்படி துரும்பா இழைச்சு போயிருக்குன்னு. நல்லா சாப்பிடியா? யாரு? நான் இழைச்சு போயிருக்கேனா? உனக்கே இது ஓவரா தெரியல. தொந்தி இந்த தொப்பையுமா திண்டுபிட்டு பெருத்து போய் வந்திருக்கேன். என்னைய பார்த்து துரும்பா இருக்கம்ங்கிற. நீ என் புள்ளையும் தான் இழைச்சு போயிருக்கிய. ஒழுங்கா சாப்பிட்றீங்களா இல்லையா? புள்ளைய ஒழுங்கா கண்டுக்க மனசா. பூ மாதிரி என்னமோ மாதிரி இருக்குவாரு. இனிமே வளர வளர பெரிய புள்ள நல்லா தெம்பா இருக்க வேணாமா? யோ மனசா, நீ எங்களை பத்திலாம் இம்புட்டு கவலைப்படுவியாயா? பூமாரி மேலாம் உனக்கு இம்புட்டு அக்கறையா இருக்கு. என்ன மனசு பேபி இப்படி கேட்டுப்புட்ட? பூ மாதிரி நான் பெத்த புள்ள. என் பிள்ளைய நினைச்சு நான் கவலைப்படாம யார் கவலைப்படுவா? இந்த மாதிரிலாம் பொறுப்போட பேசி நான் உன்னை பார்த்ததே இல்லையா? இன்னைக்கு உன்னைய பார்க்கையில ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதுக்காக எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? பொண்டாட்டி பிள்ளைன்னு அக்கறை இல்லாமலா இருக்கும். என்ன நீ என்னவோ மாதிரி பாக்குற? இப்படிலாம் பார்க்காத மனசா, எனக்கே வெக்கமா இருக்கு. யோ சிங்கு, எப்பவும் இதே மாதிரி இருப்பில, மறுபடியும் மாறிட கிரிய மாட்டியே. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கலையா? ஐயோ, நான் எங்கேயா அப்படி சொன்னேன்? இந்த மாதிரியே இருந்தீன்னா நம்ம குடும்பம் எப்போதும் சந்தோஷமாவே இருக்கும்ல. காசு பணம் இல்லைனாலும் நீ நல்ல ஒரு தகப்பனா நல்ல புருஷனா நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும்யா. கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிக்கிடுவோம். அதெல்லாம் இருப்போம். நீனு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு பசியோட உட்காந்துருக்க? நீ பேசுற அழக பார்த்து எனக்கு பசியே போயிருச்சியா மனசா. நீ நல்லா சாப்பிடு. அம்மா, நான் கிளம்பிட்டேன். சாப்பாடு ரெடியா? சாப்பாடெல்லாம் கட்டி ரெடியா தான் இருக்கு. ஆட்டோ சத்தம் கேக்குது, போய் என்னன்னு பாரு. அம்மா அம்மா, இன்னைக்கு நான் அப்பா கூட போறேம்மா, ப்ளீஸ்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆட்டோக்கு மாசம் 600 ரூபா பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா கூட போறாங்களாம்ல. அப்பாவே நைட்டு தான் வந்து அசதியில இருக்காங்க. நீ ஆட்டோல தானே போ. இன்னொரு நாளைக்கு அப்பா கூட போய்க்கிறலாம். அப்பா என்ன பைக்ல கூட்டிட்டு போங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. எட்டி சித்தி ரொம்ப நாளா ஓடாம போட்டிருந்த ஸ்கூட்டி இடியது. அதுல பெட்ரோல் கூட இருக்கா என்னன்னு தெரியல. நீ ஒழுங்கா ஆட்டோல போ. இன்னொரு நாளைக்கு அப்பா கூட போய்க்கலாம். சரி இருமா, நான் அப்பாவே கூட்டிட்டு போறேன். இங்க வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு தெரியல, பாத்துக்கிறோம். இன்னொரு நாளைக்கு போய்க்கிறலாம். இருக்கட்டும் வனசா, நான் என்ன நேதாமா கூட்டிட்டு போறேன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானே புள்ள ஆசைப்படுது. நான் அங்கனக்குள்ள போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டே கூட்டிட்டு போறேன். அட, இப்ப என்னவா இவளுக்கு அத்துக்கிட்டு நிக்குது? ஊரு பிள்ளைய பூரா ஆட்டோல தான் போகுது. நேரம் ஆயிருச்சு. இப்ப பாவாட ஆட்டோ எடுத்துட்டு வந்துருவேன். பேசாம நீ ஆட்டோலயே போ. இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்னு சொன்னா கேட்க மாட்டியா? நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? புள்ள ஆசைப்பட்டு கேக்குது. அப்பாவே ஓகே சொல்றாங்க. உனக்கு என்னம்மா, நீனா ஏத்திட்டு போற? இல்லடி, அப்பா இன்னும் 2-3 நாள் தான் இருப்பாங்க. இந்த 2-3 நாள் உன்னை கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அப்பா வேலைக்கு போன பிறகும் நீ கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்லினா அடம் பிடிச்சினா எனக்கு தானடி கஷ்டம். அதுக்கு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் நான் அடம் பண்ண மாட்டேம்மா. சரியா சிங்கு, உன் மக தான் ஆசைப்படுறால, அப்ப கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க. என்ன செய்ய? வனசா, நீனு வாவேன். அப்படியே எல்லாருமா வண்டியில போய் பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது மீன் கறி ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல? வரலாம். ஆனா வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடைக்கே. பாத்திரம் மண்டபம் விளக்கணு. அட வந்து பாத்துக்கறலாம் வனஸ் பேபி. கிளம்பி வா. அம்மா வாமா, நானே என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒன்னெல்லாம் காட்டுவேன்ல. இவ ஒருத்தி. சரியா மனுஷா, அப்ப இந்த இதுகளை எல்லாம் ஒதுங்க வச்சு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வரேன். செத்தோட நில்லுங்க. நீ பொறுமையா வா வனசா. ஆட்டோக்காரன் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்தி எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு போவேன். அதனால சீக்கிரமே வந்துருவேன். நம்ம வண்டியில தானே போறோம். நீ பொறுமையா சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு வா. சரியா மனுஷா, நீனு அதுக்குள்ள சாப்பிட்டு வடை வேணும்னா எடுத்து வச்சுக்க. அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். நீ போய் கிளம்பிட்டு வா. அடியே, இந்தடி ஒரு லஞ்ச் பேக். உன் ஃப்ரெண்டுகளுக்கு வடை வேணும்னா இன்னொரு டப்பால போட்டு எடுத்து வச்சுக்க. அதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேம்மா, நீ சீக்கிரம் வாமா. சரி பறக்காத, நெல்லு வாரேன். ஐயோ, இந்த மனுஷன் வேற திடீர்னு வா வண்டியில போவோம்னு கூப்பிட்டுருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா வெக்கமால வருது. நான் ஒரு கூறு கட்டவ. கட்டுன புருஷன் கூட வண்டியில போகையில என்னத்துக்கு பதட்டப்படணும், என்னத்துக்கு வெக்கப்படணும்? ஐயோ, இருந்தாலும் வெக்கமா இருக்கே. என்னைக்கும் இல்லாம திருநாளா இன்னைக்கு என்ன மனசா அப்படி சோடி ஓட்டு போறான்னு ஊராளுக பார்த்து கேட்பாளுகளே. என்னத்த சொல்றது? கேட்டா கேட்கட்டேன். ஆமா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? என் புருஷனும் மாறி திருந்தி எனக்காகவே வந்திருக்காரு. அதனால நான் அவர் கூட சோடி ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு போறேன். அம்மா சீக்கிரம் வாமா. இவ ஒருத்தி 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி நின்றுக்கிட்டு வா வான்னு கத்துவா. இருடி, சேலை எடுத்து கட்டிட்டு தானே வர முடியும்.
எந்த சேலைய கட்டலாம்? இருக்கிறது 4 சேலை. இதுல எந்த சேலைய கட்டுறது? இந்த ரோஸ் கலரை கட்டுவோமா? ஆமா, எப்ப பார்த்தாலும் ரோஸ்னு இதே தான் கட்டிக்கிட்டு இருக்கான். வேற கலர்ல கட்டுவோம். இந்த ஆரஞ்சு கலரை கட்டுவோமா? ஆமா, இந்த கலரை கட்டினோம்னா காவி சித்திரத்தை கட்டிக்கிட்டு ஏதோ பாத யாத்திரைக்கு பழனிக்கு போறது மாதிரியெல்லாம் இருக்கான். ஜோடி ஓட்டு போகையில கலர்ஃபுல்லா போகணுமே. இந்த வாடாமல்லி கலர் நல்லா இருக்கு, ஆனா இதுக்கு சட்டை இல்லையே. ஐயோ, இருக்கிற 4 சேலையுமே ஒண்ணுமே நல்லா இல்ல. இப்ப என்னத்த கட்டுறது? அம்மா, என்னம்மா பண்ற? இவ ஒருத்தி இருடி, இந்த வாரேன். அம்மா வர்றதுக்குள்ள எனக்கு ஸ்கூலே விட்டுருவாங்க. என்னப்பா அம்மா இவ்ளோ நேரம் கிளம்புது? நீ ஏன்பா அம்மாவை கூப்பிட்ட? நம்ம மட்டுமே போயிருக்கலாம்ல. இருக்கட்டும்டா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே போறோம். நீ ஆசைப்படுறது மாதிரி தானே அம்மாவும் ஆசைப்படுவா. பாவம் தானே, அவளையும் கூட்டிட்டு போவோம்ப்பா. ஆனா லேட் ஆகுதே. வந்துட்டேன்டி. வாவ், சேலை கட்டும் நந்தவனம் நீயா செம்பருத்தி. அம்மா புடவை சூப்பரா இருக்குமா? வனசா, உண்மையாவே இந்த புடவை உனக்கு அழகா இருக்கு வனசா. ஆனா பூ வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. வீட்டுல பூ இல்லையா சிங்கு, அதனால தான் வைக்கல. போற வழியில வாங்கி தரியா? அம்மா, மீன் வாங்க மார்க்கெட் போறதுக்கு எதுக்குமா பட்டு சாரிலாம் கட்டிட்டு வர? ஏமா காமெடி பண்ற? இடி, நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்பா கூட வண்டியில போறேன். அதுக்கு கொஞ்சம் நல்லா போகணும்ல. அதுக்காக இப்படியா ஏதோ கல்யாணத்துக்கு போறது மாதிரி கிளம்பி வந்து நிக்கிற? நம்ம ஊராளுகளுக்கு பயந்தோம்னா இவ ஒருத்தியே பத்தாது போல் இருக்கே. இவளே இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. எவ கண்ணுலையும் படாம ஓடிட்டு வந்துருவோம். சரி வனசா, வா போவோம் வா. இங்க 2 பேரும் வெளியில நில்லுங்க. இந்த பாத்திர மண்டத்துல ஒதுங்க வச்சு அடுப்பு அமர்த்திட்டு வந்துடுறேன். சரி வனசா, வா. அப்பா, அம்மா என்னப்பா இப்படி காமெடி பண்ணுது? ஸ்கூலுக்கு போறதுக்கு மீன் மார்க்கெட் போறதுக்கெல்லாம் பட்டு புடவை கட்டிட்டு வருது. ஏய் பூமாரி, அப்படிலாம் அம்மாவை கிண்டல் பண்ணக்கூடாது. அம்மா என்னைக்காவது ஒரு நாள் தானே வெளியில வர, அதனால கொஞ்சம் அலங்காரம் பண்ணிருப்பா. அப்படிலாம் சொன்னா அப்புறம் அம்மா இனிமே கட்ட மாட்டாள்ல. ஓ ஆமால, சரி இனிமே நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சரி வா, வெளியில போவோம். சரிப்பா. மனசா, பாப்பா சும்மா உன்னை கிண்டல் பண்றதுக்காக பேசிட்டு போகுது. உண்மையாவே உனக்கு இந்த சேலை நல்லா எடுப்பா இருக்கு. ராசேந்திரா, என்னப்பா வந்து அம்மானோட சத்தம் போடாம என்னமோ மாதிரி உட்கார்ந்துருக்க? ஒன்னும் இல்லம்மா, லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து உட்கார்ந்துட்டேன். தலை வலிக்குதா? அம்மா வேணும்னா நல்லா இஞ்சியை தட்டி போட்டு சூடா டீ கொண்டுட்டு வரவா? குடிச்சு பாக்குறியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னையா ராசேந்திரா, என்னைக்கும் இல்லாம முகம் இன்னைக்கு ஒரு மாதிரி வாட்டமா இருக்கியே, என்ன விஷயம்னு சொல்லுடா. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரீங்களா? என்னையா சாமி, இப்ப கேட்டதுக்கு வேணாம்னு சொன்னா இப்ப டீ போட்டுட்டு வர சொல்ற? என்னையா என்னமோ மாதிரி இருக்க, மாத்தி பேசுறிய, என்னையா செய்து? என்ன ஆச்சு ராசேந்திரா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? என்னங்க சௌமியா, என்னம்மா நீனும் ஆபீஸ் நேரத்துல வந்திருக்க? ஏன் அத்தை, உங்க பையன் எதுவுமே சொல்லலையா? இல்லையம்மா, தலைவலிக்குதுன்னு சொன்னேன், வேற ஒன்னும் சொல்லலையே. என்ன ஆச்சு? ஏங்க, ஒரு குண்டூசி குத்துனா கூட உங்ககிட்ட ஓடி வந்து சொல்ற என்கிட்டயே முழு பூசணிக்காய சோத்துல வச்சு மறைச்சது மாதிரி மறைச்சிட்டு வந்து எதுவுமே தெரியாத அப்ராணி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன ஆச்சு சௌமியா? என்னம்மா, என்னத்த மறைச்சேன்? ராசேந்திரா, என்னப்பா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் இல்லையே, கிட்டத்தட்ட 1 மாசமா உங்க கம்பெனில இந்த ப்ராப்ளம் போய்கிட்டு தானே இருக்கு. ஏங்க அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சௌமியா, இப்ப எதுக்கு கத்துற? கத்தாம என்னங்க பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன சௌமியா சொல்ற, வேலை இல்லையா? ஆமாத்த, உங்க பையன் வேலை பார்த்த கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல போகுதுன்னு அந்த கம்பெனியை வேற ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட வித்துட்டு இப்ப வேலை பார்த்தவங்க எல்லாரையும் அந்த கம்பெனிக்காரன் துரத்தி விட்டுட்டான். உங்க பையனும் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல தான் வந்து சும்மா உட்கார்ந்துருக்காரு. இந்த விஷயத்த என்கிட்டயே சொல்லாம எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காரு தெரியுமா? ராசேந்திரா, என்னடா அமைதியா இருக்க? ஏதாவது வாயை திறந்து சொல்லுடா. இப்ப வேலை இருக்கா இல்லையா உனக்கு? அம்மா, நீங்க பதறாதீங்கம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லையா? 6 மாசமா உங்க கம்பெனில ப்ராப்ளம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இன்னும் 1 மாசத்துல கம்பெனியை இழுத்து பூட்டிடுவான், இல்லைன்னா வேற ஒரு கம்பெனி கிட்ட உங்க கம்பெனி போயிடும்னு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியத்தனங்க செய்யும். ஏன் இதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உங்களுக்கு அவ்வளோ ஈகோவா? சௌமியா, அவனுக்கு வேலை போயிருச்சுன்னு நீ சொன்னதே என் தலையில இடி இறங்குனது மாதிரி இருக்கு. செத்த பொறுமையா இருமா. என் பிள்ளையே நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்பான்.
அதான் அவர் எதையுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரே, அதுதானே பிரச்சனையே. நான் எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் அத்தை பேசுறேன். இனிமே உங்க பையனுக்கு வேலை இல்ல, அதுதான் உண்மை. சௌமியா, ஏங்க ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்? ஒரு பொண்டாட்டியா முழுசா என்ன நம்புங்கன்னு தானே சொல்றேன். ஒரு புருஷனா எந்த ஒரு விஷயத்தையாவது என்கிட்ட நீங்க இதுவரை ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஒரு குண்டூசி குத்துனா கூட உடனே ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றேன்ல. எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு எனக்கு என்னன்னு நீங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு வேலை இல்லைங்கிறதுனால உங்களை நான் அசிங்கப்படுத்த போறேனா, இல்ல நான் உங்களை தரக்குறைவா பேச போறேனா, இல்ல உங்களுக்கு வேலை இல்லாம போனதுனால இந்த குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிட போகுதா? நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், உங்க எல்லாரையும் வச்சு நான் பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குன்னு தானங்க சொல்றேன். நீங்க ஏங்க இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? ஏங்க என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? சௌமியா, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் இப்போ எதுவும் என்கிட்ட கேட்காத. உன்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சலாம், நான் மறைக்கல. நல்ல ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணேன். ராசேந்திரா, அம்மா, நானும் ஒன்றும் சும்மா இல்லைம்மா. கம்பெனி பிரச்சனையில் இருக்கு, என்னைக்கு வேணாலும் வெளியில் போக சொல்லுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் ஆல்ரெடி 2-3 கம்பெனிக்கு இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு இருக்கேம்மா. ஆனால் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சேன்னு யாருமே எனக்கு வேலை கொடுக்க யோசிக்கிறாங்க. அதனால மட்டும்தாம்மா நான் வீட்டில் எதையும் சொல்லலை. தேவையில்லாத மன கஷ்டத்தை எதுக்கு நம்மளால கொடுக்கணுன்னு தாம்மா நான் எதையுமே ஷேர் பண்ணலை. நீங்களும் என்ன தப்பாக நினைக்காதீங்கம்மா. தப்பா நினைக்க என்ன சாமி இருக்கு? ஏதோ கால நேரம் நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டு வாட்டி வலிக்குது. நீ மனசு உடஞ்சிடக்கூடாதியா, அது மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு வேணும். இந்த வேலை இல்லைன்னா என்ன, இது மாதிரி 1000 கம்பெனி இருக்கு, 1000 வேலை இருக்கு. இந்த வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை பார்த்துட்டு போக உனக்கு என்ன வேலையேவா கிடைக்காம போயிடும்? உன் தகுதிக்கும் உன் திறமைக்கும் இதை விட நல்ல கம்பெனியில் நல்ல சம்பாத்தியத்தில் உனக்கு வேலை கிடைக்கும் சாமி. நீ மனசு உடஞ்சிடாதையா. தாங்காத பாரம் நான் தாங்குவோனும் என்னங்க, நீங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லலையேங்கிறதுனால மட்டும்தான் வந்த உடனே கோவப்பட்டேன். மற்றபடி உங்களுக்கு வேலை போனதுனால எனக்கு எந்த கோவமோ வருத்தமோ கிடையாதுங்க. நான் மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்னால முடியும். கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. என் கம்பெனிலேயே இல்லை எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட கம்பெனியில நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கு அரேஞ்ச் பண்றேன். நீங்க எதையும் போட்டு மனசை குழப்பிக்காம கொஞ்சம் நிம்மதியா இருங்க ப்ளீஸ். எதையும் யோசிச்சு வருத்தப்படாதீங்கங்க. சௌமியா, உன்கிட்ட மறைக்கணும்னு நான் மறைக்கலம்மா. பரவாயில்லைங்க, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. நீங்க வேணும்னு சொல்லாம இருந்திருக்க மாட்டீங்க. என்கிட்ட சொன்னா நான் உங்களை எதுவும் அசிங்கமா ட்ரீட் பண்ணுவேணும், இலக்காரமா பேசுவேணும்னு நினைச்சுதானே நீங்க என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்க. சௌமியா, இன்னும் நீங்க என்ன பழைய சௌமியாவா தான் பாக்குறீங்க இல்லைங்க? என்ன முழுசா நீங்க நம்பலல்ல. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்காக மாத்திக்கிட்டு என் குணத்தெல்லாம் நான் எனக்காக சாகடிச்சுக்கிட்டு உங்களுக்காகவே வாழணும்னு உங்க குடும்பத்துக்காகவே வாழணும்னு முழுசா என்னை மாத்தி அர்ப்பணிச்சு திரும்பி வந்தா ஒரு துளி அளவு கூட நம்பாம இப்படி நடந்துக்கிட்டா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவும் வேதனையாவும் இருக்குங்க. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி இப்ப என்ன வேலை தானே போயிருக்கு. இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி, அவ்வளவுதானே. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு என்னைக்கு வேற கம்பெனில வேலை கிடைக்குதோ அது வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒரு சின்ன சங்கடம் இல்லாம ஒரு சின்ன பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரியா? நீங்க வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருங்க, அதுவே எனக்கு போதும். சாரி சௌமியா, நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேம்மா. வேலை இல்லாம வந்து நின்றா உண்மையாவே நீ என்ன அசிங்கமா நடத்துவியோங்கிறதுனால தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. சாரி சௌமியா, நீ எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப நன்றி. என்னங்க நீங்க ஏதோ அடுத்தவங்களுக்கு சொல்றது மாதிரி நன்றி இன்றின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க, நான் உங்களுக்கானவ. இந்த குடும்பம் என் குடும்பம், என் குடும்பத்துக்காக நான் ஓட மாட்டேனா? விடுங்கங்க, சும்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. முதல்ல நீங்க மேலே போய் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சூடாக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சௌமியா. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. இவ்வளோ நாளும் அவர் வேலை பார்த்து நமக்காக எவ்வளவோ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்பெல்லாம் நம்ம அவருக்கு கொடுத்த மரியாதையை விட இனிமே தான் அவர் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுது அத்தை. நான் நினைக்கிறது சரிதானுங்களே?
சரிதாம்மா சௌமியா, நீ நினைக்கிறது முழுக்க முழுக்க சரி. உன்னை இம்பிட்டனால நாங்களும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். என் மருமக தங்க ரதம்ங்கிறது எங்களுக்கு இப்பதாம்மா புரியுது. உன்ன மாதிரி ஒரு குணவதி எங்க வீட்டுக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நாங்க தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அன்னைக்கிலே வாங்க வாங்கட்டும் சரியா. என்னத்த அன்னைக்கிலே இன்னைக்கு மாடு வருதுன்னு சொன்னேன். சுப்பிரமணி வீட்டில் இருக்கானா என்ன? அட நேத்து மாட்டு பொங்கல்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு வேலையா தெரிஞ்சிட்டேனா, அதனால இன்னைக்கு தான் மாடு வருதுன்னு சொல்ல ஆயத்து போயிட்டேனே. என்னத்தான் அன்னைக்கிலே இப்படி சொல்ற? இன்னைக்கு நாள் நல்லா இருக்குங்கிறதுனால தானே இன்னைக்கு கூட்டிட்டு வரோம்னு சொன்னேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த பையன் எங்கே போச்சு? என் கொள்ளையில கூட வேலை இல்லை. நம்மளுக்கு வேலை இல்லை டவுசரையா. அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு வர சொன்னாங்களாம். அதனால போய் ஏதாவது பார்த்துட்டு வரோம்னு போயிருக்காரு. நான் வேணும்னா போன் அடிச்சு வர சொல்லவா? இருக்கட்டும் அன்னைக்கிலே. பங்கசத்துக்கு வயசு தான் ஆயிருக்கு. சும்மாவே அந்த புள்ள குணங்கட்ட உள்ள முடியாத நேரத்தில் என் மயனை கூப்பிட்டதுக்கு உடனே முன்னாடி விட்டு பின்னாடி போன் அடிச்சு கூப்பிடுறான்னு அங்கிட்டு ஓ மேல தேவையில்லாத கோவம் திரும்பும். என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதான் நீ இருக்கீல, மகாலட்சுமி வீட்டுக்கு வருது, நீ ஆரத்திய கரைச்சி எடு. சரிங்க டவுசரையா, இதனால என்ன இருக்கு? மாமாட்டத்தை மாடு வாங்க போறோம்ங்கிற விஷயத்த சொல்லியாச்சு. காசு ரெடியா இருக்கு. நீங்க மாட்டை கொண்டு வந்து விடுங்க. நான் இல்லாத நேரத்துல ஏன் மாட்டை பிடிச்சேன்னு கோவமா பட போறாரு. மாடு வர்றதை நினைச்சு சந்தோஷம் தான் படுவாரு. சரிம்மா அன்னைக்கிலே. அப்ப நீ ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வா. நான் அந்த டெம்போ வந்துருச்சான்னு போன் அடிச்சு கேட்குறேன். கேளுங்க டவுசரையா. வாப்பா ராமையா, வா. ஊசரையா மன்னிக்கணும், வர்ற வழியில ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு, அதனால கொஞ்சம் நேரம் சென்று போச்சு. அட அதனால என்னையா இருக்கு? அதான் நல்ல நேரத்துக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டீல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். விற்கிறவங்கள நல்ல குணத்தோட விற்கணும், வாங்குறவங்கள நல்ல நேரத்தோட வாங்கணும். அப்பத்தானே கொலை விளங்க. சரியா சொன்னீங்க. இதுக்கு தானே வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் வேணும்னு சொல்றது. வாங்கம்மா, வந்து ஆரத்தி எடுங்க வாங்க. ஆமா நிக்கிலி, வந்து ஆரத்தி எடுவா. இந்த வாரேன் டவுசரையா. நிக்கிலி, அப்ப ஆரத்தியை கொட்டிட்டு வா. நான் மாட்டை கொண்டு கட்டாந்திரையில கட்ட சொல்றேன். சரிங்க டவுசரையா. அந்த மரக்கட்டை ஒண்ணு கீழே இழுத்து போட்டிருப்பேன், அதுல கட்ட சொல்லுங்க. சரிம்மா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பாத்துக்கிருவாங்க. அந்த சோத்தாங்கல் பக்கம் இருக்குல்ல, அதுதான் நம்ம கட்டாந்திர. போய் கட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. என்னம்மா மாட்டை பாத்தியில புடிச்சிருக்குல்ல? காலையில 5 லிட்டரு, சாயங்காலம் 5 லிட்டரு கிடக்கு நாட்டு மாடுன்னு சொன்னாங்க. நானும் இருந்து நேரடியா பார்த்ததுனாலதான் உங்களுக்கு விவரத்தை சொன்னேன். இதுல ஏமாத்துறதுக்கோ பொய் சொல்றதுக்கோ ஒண்ணும் இல்ல. ஆனா பேசினபடி காசை மட்டும் கொடுத்துறணும். ₹1 குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டேன். சரிங்க டவுசரையா, பேசினபடி காசை கொடுத்துருவோம். அதான் மாமாவும் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல, உண்டியல் போட்டு வச்சு மாட்டுக்குன்னே 50,000 ரூபாய் காசு வச்சிருக்கோம். மனசு கோணாம எடுத்து கொடுத்துருவோம். சந்தோஷம்மா. அப்ப கொண்டு ஆரத்திய கரைச்சிட்டு வா. இந்தாங்கண்ணே, தண்ணி குடிங்க. ரொம்ப நன்றிம்மா. அன்னைக்கிலேயே ராமையா சொந்த மாடுலையும் அவங்க தங்கச்சி மாடத்தை வியாபாரம் பண்ணி கொடுக்குறாரு. நீ நேரடியா பார்ட்டிக்கிட்ட 1000-500 குறைக்க முடிஞ்சிச்சுன்னா பேசி பாரு. தம்பி உனக்காக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணே, நாங்களும் ஒன்றும் பெரிய குடும்பம்லாம் இல்லை, சிரமப்படுற ஆளுக்கதே. என்னத்தையும் அன்னன்னைக்கு உழைக்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு காசு வச்சிருக்கோம். அதை வச்சுதான் ஒரு மாடு வாங்கலான்னு ஐயாட்ட சொன்னேன். ஐயா உங்களை சொன்னாரு. என்னத்தையும் உங்களால முடிஞ்சதை ஒரு 1000-2000 குறைச்சு சொல்லுங்க. பிடிச்ச விடியிலேயே நின்றா எப்படிங்க ஐயா? ஐயோ இல்லம்மா, தப்பா எடுத்துக்கிறாதிய. அதனாலதான் நான் ஐயாட்ட கட் அண்ட் ரைட்டா காசு விஷயத்துல ₹1 குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டேன். காலையில 5 லிட்டரும் சாயங்காலம் 5 லிட்டரும் தாராளமா பால் தர்ற நாட்டு மாடு. நீங்க வேணும்னா பாலை கறந்து பார்த்துட்டு காசை கொடுங்க. அண்ணே, ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாமலாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னத்தையும் நாங்களும் சிரமப்படுற குடும்பம் தான். ஒரு 45,000 போட்டுக்கிட்டு என்ன தேவலையா இருக்கு? என்ன டவுசரையா, சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தேன். ராமையா, நீ சொன்ன விலைய நான் அன்னைக்கிட்ட சொல்லிட்டேன். அவளும் ஒன்னும் அடுத்தவ கிடையாது, ஏன் பேத்திதே. இருந்தாலும் டவுசரையா நம்மகிட்ட ஒரு விலையும் அவங்கள்ட்ட ஒரு விலையும் வச்சு பேசுறாரோன்னு நினைச்சிடக்கூடாது இல்ல. ஐயா, என்ன இப்படி சொல்லிவிட்டியே? இல்லம்மா அன்னைக்கிளி, வியாபாரம்னு வந்துட்டா நேர்மையா உட்காந்து உடைச்சு பேசிறேன்னு. ஒருத்தருக்கு மனஸ்தாவம் வந்துடக்கூடாது இல்ல. ராமையா, தெரிஞ்ச உள்ளைய உங்களை மாதிரி அவங்களும் இந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு குடும்பந்தே. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் சிரமப்படுறாங்க. கூட ஒரு மாடு இருந்துச்சுன்னா இன்னும் முன்னேறதுக்கு நல்லா இருக்குமேன்னு யோசிக்குதுங்க. என்னத்தையோ உன்னால முடிஞ்சிச்சுன்னா பார்த்து பண்ணி கொடுப்பா. இல்ல டவுசரையா, நாட்டு மாடு மத்த பேருனா 60,000 சொல்லுவாங்க. நான் தான் ஐயாவுக்காக 50,000 சொன்னேன். இருந்தாலும் இப்படி தூரம் கேட்கறதுனால 2,000 குறைச்சுக்கறலாம். 48 ரூபாய்க்கு கம்மியா வராதுங்க ஐயா.
அப்படியா? சரிப்பா ராமையா, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அன்னைக்கிளி என்னம்மா அன்னைக்கிளி, அவனும் பாவம் வீட்டில் 50,000ன்னு பேசிட்டு வந்திருப்பேன். இங்கே வந்து ஓ முகத்துக்காக 2,000 குறைச்சிருக்கேன். வீட்டில் உள்ள பொம்பளை ஆளுகளுக்கும் பதில் சொல்லி ஆகணும்ல. என்ன சொல்ற? இருக்கட்டும் டவுசரையா, எல்லாரும் மாட்டை இறக்கிட்டு விலை பேச மாட்டாங்க, விலை பேசிட்டுட்டே மாட்டை இறக்குவாங்க. மாட்டை இறக்குன பிறகு அண்ணன் 2,000 குறைச்சிருக்காங்கன்னா சந்தோஷம் தானே. நான் 48,000 கொடுத்துட்றேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்மா அன்னைக்கிளி. அப்போ காசை எடுத்துட்டு வந்துடுறியா? இப்போவே நல்ல நேரத்தில் கொடுத்துருவான். சரிங்க டவுசரையா, இந்த இருங்க இந்த வாரேன். காலம் பூரா கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்ச அந்த மனுஷனை வீட்டை விட்டு விரட்டி விட்டு என்னென்ன அநியாய பாடுபடுத்தினிய. இன்னைக்கு அந்த ஆண்டவன் எங்களுக்கு படி இழக்காமலா போயிட்டான். 1க்கு 2 மாடு வாங்குற அளவுக்கு சுப்பிரமணியம் வளர்ந்து நிக்கிறாரு. இந்த ஊர்ல என் மாமனையும் ஒரு ஆளாக்கி அவரையும் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கல. என் பேர் அன்னைக்கிளி இல்லாம சொல்லிட்டேன். கை பிறந்தா வழி பிறக்கும்னு அந்த மகாலட்சுமியே வீடு தேடி வந்திருக்கு. இனிமேலாவது எல்லாம் நல்ல பொழுதா நடக்கட்டும். என்ன உண்டியல் டப்பாக்கு பூட்டு போட்டு தானே பூட்டி வச்சிருந்தான். இப்ப என்ன பூட்டெல்லாம் உடைஞ்சு கிடக்கு? என்ன இது 50,000 வச்சதுல 10,000 தான் இருக்கு. மிச்சம் 40,000 எங்க போயிருக்கு? மாமா என்னைய கேட்காம எதுவுமே எடுக்க மாட்டாங்க. உண்டியல உடைச்சு எடுத்திருக்குன்னா யாரா இருக்கு? யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே. கடவுளே, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்று கட்டாந்தரையில கொண்டு போய் மாட்டை கட்டின பிறகு காசு இல்லைன்னு சொன்னா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? டவுசரையாவே என்னைய என்ன நினைப்பாரு? கடவுளே, நான் என்ன செய்வேன்? நேத்து வரைக்கும் டப்பா நல்லா தானே இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி காசு? ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்குதே, நான் என்ன செய்யறது? அன்னைக்கிளி ஐயா வேற கூப்பிடுறாரு. எனக்கு தலையை சுத்திக்கிட்டு வருதே இறைவா. கஷ்டப்பட்டு ஒத்த ரூபாயா சேர்த்த காசு நான் இப்ப எங்க போவேன்? மிச்சம் 40,000 எங்க போயிருக்கேன்? களவாணி பையன் வந்து களவாண்டுட்டு போனா கூட 10,000 வச்சுட்டு 40,000 எடுத்துட்டு போவேன். அப்படி யார் இந்த காலத்துல பாவம் பார்த்து திருடுறா? நான் என்ன செய்வேன்? காசு எங்க போயிருக்கேன் ஒன்னும் புரியலையே. மாமா கேட்டா நான் என்ன பதில சொல்றது? என்னம்மா அன்னைக்கிளி, என்ன கொல்லப்பக்கம் வர சொன்ன? டவுசரையா, முதல்ல நீங்க எங்களை மன்னிக்கணும். என்னம்மா அன்னைக்கிளி, என்ன ஆச்சு? டவுசரையா, உண்டியல்ல 50,000 ரூபாய் காசு வச்சிருந்தோம். அதுல 40,000 காணோம். வெறும் 10,000 தாங்கய்யா இருக்கு. என்னம்மா அன்னைக்கிளி சொல்ற? ஆமா டவுசரையா, நான் தான் பூட்டு போட்டு வச்சிருந்தேன். சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. ஆனா சாவியை எடுத்து திறக்காம யாரோ பூட்டை உடைச்சு திறந்திருக்காங்க. 40,000 பணத்தை மட்டும் காணும். வெறும் 10,000 மட்டும் உள்ள டப்பாக்குள்ளேயே இருக்குங்கய்யா. மாமா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? மாட்டி வியாபாரி வேற வந்து உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு காசு கொடுக்கணும். எனக்கு பைத்தியமே பிடிக்குதுங்கய்யா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கிளி முதல்ல அழுகை நிப்பாட்டு. எதுக்கு பதற? நெசமாவே 50,000 இந்த டப்பாக்குள்ளதான் போட்டு வச்சியா, இல்ல வேற எங்கேயும் எடுத்து வச்சியாமா? இல்லைங்கய்யா, மாமா வேலை பார்க்குற காசுல இருந்து மாசம் 1000 ரூபாயும், நான் என்னத்தையும் ஓடி வேலை பார்க்குற காசுல இருந்து 1000 ரூபாயும், மாசத்துக்கு 2,000 ரூபாய் உண்டியல் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு தாயா வந்தோம். சாவி கூட என்கிட்டதான் இருக்கு. ஆனா போட்டு திறந்து காசு எடுத்திருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கய்யா. இப்ப நான் என்னன்னு இவங்களுக்கு காசு கொடுப்பேன்? என்னன்னு காசு கொடுப்பேன்? மாட்டை வேற வந்து கட்டிட்டோமே, எனக்கு ஈரக்கொலையே நடுங்குதே. அன்னைக்கிளி, சுப்பிரமணி எதுக்கும் எடுத்திருக்க போறேன், அவன்கிட்ட கேட்டியாம்மா? என்னைய கேட்காம மாமா உண்டியல்லாம் கை வைக்க மாட்டாங்க டவுசரையா. காசு போடுறது கூட 2 பேருமா சேர்த்து ஆளுக்கு 1000 ரூபாய்னு எண்ணித்தான் போடுவோம். அந்த அளவுக்கு காசு விஷயத்துல சரியா இருக்கிற மனுஷன் என்கிட்ட கேட்காம 40,000 எதுக்கு டவுசரையா எடுக்க போறாரு? அதுவும் என்கிட்ட சொல்லாம கூட. அப்படி என்ன அவருக்கு செலவு இருக்க போகுது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. பயப்படாத அன்னைக்கிளி, ஒன்றும் இல்லை. நான் வேணும்னா ராமையாட்ட இந்த 10,000 கொடுத்து இன்னைக்கு இதை வச்சுக்க, நாளைக்கு காலையில் மிச்ச காசை கொண்டுட்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்கிறேன். மற்றதை நம்ம சுப்பிரமணி வந்தோடனே பேசிக்கிறோம்ப்பா. அவர் எதுவும் அசிங்கமா நினைக்க மாட்டாரா? ரொம்ப சங்கட்டமா இருக்குங்கய்யா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கிளி, நம்ம பையன் தானே, நான் சொல்லிக்கிறேம்மா. நீ சுப்பிரமணிய செத்த போன் அடித்து வர சொல்லு. சரிங்க டவுசரையா.